السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த தஸ்பீஹை ஓதுவோம். 5 விதமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற 5 தஸ்பீஹ்கள். நாம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 தஸ்பீஹ்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு போதும் வறுமையை கொடுக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவருக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த தஸ்பீஹை ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 5 சிறப்புகள் இருக்கின்றது. அதில் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று யார் ஒரு நாளில் 100 தடவை சொல்கிறாரோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அது கடலின் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது சிறப்பு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று யார் கூறுகிறாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் தன் வானவர்களுக்காக தன் அடியார்களுக்காக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதையே தேர்ந்தெடுத்துள்ளான் என்று நபி அவர்கள் கூறியதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்று மூன்றாவது சிறப்பு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்பதனுடைய மூன்றாவது சிறப்பு என்னவென்றால், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அந்த வார்த்தையை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறினேன். அதற்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான்காவது சிறப்பு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 2 வாக்கியங்களும் நாவுக்கு எளிதானவையாகும், நன்மை தீமை நிற்கப்படும் தராசில் கனமானவையாகும், அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமானதாகும். அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 5வது சிறப்பு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் காலையிலும் மாலையிலும் 100 தடவைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறாரோ
அவர் கொண்டு வந்த நல்லதை விட வேறு யாரும் மறுமையில் கொண்டு வருவதில்லை, அவரை விட அதிகமாக சொன்னவரை தவிர என்று நபி அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.